ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம டெய்லர்ஸ் செய்யக்கூடாத ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பற்றி தான் நான் சொல்கிறேன். இதை நம்ம செய்யாமலே இருந்தாலே போதும், நம்மளை டெய்லரிங்கோட அந்த லைனில் சீக்கிரமாகவே நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெய்லரிங்கில். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் கடை வச்சுருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நம்ம செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெய்லரிங் லைனில் நம்ம முன்னுக்கு வரணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆசையில் நம்ம என்ன செய்வோம், நிறைய தைக்கணும், நிறைய கஸ்டமர் நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் இப்படி உற்சாகமாக இருக்கிறவங்க போக போக என்ன ஆயிடுவாங்கன்னா, அதில் நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். இது இவ்வளோ தானா, இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு தட்டிடும். இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கையில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, மொபைல் பார்க்குறது. நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, அப்புறம் யூடியூப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ளே போய் நம்ம டைம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மொபைல் நம்ம டைமை ஃபுல்லாகவே அப்படியே சாப்பிட்றோம். நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம சரி ஒரு கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் இதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டெய்லர் லைனில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருந்துருப்போம், இப்போயும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம மொபைல் நம்ம டைமை ஃபுல்லாக இழுக்குது. நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுடைய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம வேறு எதுக்கோ நம்ம கொடுத்துட்டு அப்படியே டயர்டாகி நம்ம வேலையில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே ஒரு மொபைலுக்குள்ளே போய் நம்ம செலவழிச்சிட்டு உட்காந்துறோம். அப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். இதனால் நம்ம தொழிலில் நம்ம பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம போயிடுறோம். செகண்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த லேசித்தனம், சோம்பேறித்தனம். இப்போ சரி இருக்குதா, சரி ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இந்த இது இருக்குதா, சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிக்க வேண்டிய, இப்போ ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு படிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, அன்னன்னைக்கு தைக்க வேண்டிய துணியை அன்னன்னைக்கு நம்ம தைக்க மாட்டோம். நம்ம எப்படின்னா, ஃப்ரீயாகவே இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க, இதை இன்றைக்கே முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இது நம்ம தொழில், நம்ம சுயமாக நம்ம பண்ணுற வேலை. அதில் இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறோம்னா அன்னன்னைக்குள்ள ப்ராஜெக்டை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் இது நம்ம சொந்த தொழில் அப்படின்றதுனால நம்மளை அறியாமலே அந்த சோம்பேறித்தனத்துக்குள்ளே நம்ம விழுந்துடுறோம். நம்ம அதை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு டைம் எல்லாம் இருந்தாலுமே நம்ம என்ன செய்கிறோம், அது இது இப்போ பண்ண வேணாம், கொஞ்சம் இதை பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேறு வேலையை பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம தச்சு முடிக்க வேண்டிய காரியங்களை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு போகிறதுனால நம்ம டெய்லரிங் லைனில் நம்மளால் வளர முடியாது. இதுலேயே நம்ம சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்டமே தூக்கம் தான். மத்தியானம் தூங்குறது ஒரு ஹேபிட்டாகவே எல்லாருமே வச்சுருப்போம். இப்போ நைட்டு ஒரு அன்டைம் ஆயிடுச்சு தச்சு முடிச்சு, அதனால் எனக்கு மத்தியானம் கண் எரியுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் தூங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்ம ஒரு 10 நிமிஷம் கண் அசருவோன்னு நினச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உடம்பு திரும்ப மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு அடாப்ட் ஆகாது. அதனால் இதனாலேயே நம்ம அந்த தைக்க முடியாமல் அந்த டைமும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 3வது பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம புறம் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மற்றவங்கள பற்றி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, புறம் பேசுகிறது நம்ம சைடு எல்லா பக்கமே காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம டெய்லரிங் தொழிலில் இருக்கிறவங்க இந்த புறம் பேசுகிற கூட்டத்தை கூட நம்ம சேரும்போது என்ன ஆகும்னா, நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம கவனம் சிதறி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரும்னா, நம்மக்கிட்ட பேசுகிற விஷயத்த அப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம்னாலும் வேறு பக்கம் போய் சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, அவங்கள பற்றி இப்படி சொல்லிடுச்சு அப்படின்றப்ப நம்ம நேம் கெட்டு போயிடும். அப்போ அதனால் நம்ம நேம் கரெக்டாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கணும். வேறு யாராச்சும் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம கவனத்தை தைக்கிறதுலேயும் மற்ற வேலைகளையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட பேசவே வரமாட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அப்படி நம்ம பிஸியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மக்கிட்ட உட்காந்துருவாங்க, நம்ம வேலையை ஃபுல்லாக கெடுத்து விட்ருவாங்க. அதனால் அப்படிப்பட்ட கூட்டத்தை கூட நம்ம சேரவும் கூடாது, நம்ம இந்த வேலையை செய்யவும் கூடாது. இந்த புறம் பேசுகிற கூட்டத்தை கூட சேர்ந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம தொழில் ரொம்ப 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 கீழே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இது வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கடைகளை வச்சு தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தெரிஞ்சும் தெரியாமலையும் அன்றாட நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் இந்த 3மே நம்ம டைமை ரொம்ப சாப்பிட்ற விஷயம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லரிங் லைனில் நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெய்லராக நீங்கள் மாறுவீங்க.
4 பேர் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் இல்லையா? நம்ம எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்றதான் கிடையாது. காமனாக இருக்கக்கூடிய மக்களை விட நம்ம ஒரு ஸ்டெப் அதிகமாக பெரியவங்களாம் நம்மளை காமிச்சிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம செய்கிற தவறுகளை திருத்திக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மதிப்புக்குரிய ஒரு டெய்லராக வந்து நம்ம ஏரியாவில் இல்லை நம்ம சரௌண்டிங்கில் வந்து பெரிய ஆளாக நிற்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எந்த டெய்லரிங் லைனில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை தைக்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருக்கா அப்படின்னு, இல்லை என்ன நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.